சித்திரை அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற வழிபாடுகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் மந்தாரக்குப்பம் அருகே உள்ள வடக்கு சேப்பலாநத்தம் பகுதியில் உள்ள உத்திராபதீஸ்வரர் கோவிலில் சிறுதொண்ட நாயனார் அமுத படையல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவபெருமானுக்கு தனது ஒரே மகனை வாளால் அறிந்து படையலிட்ட சிறுதொண்ட நாயனாரின் பக்தி மேன்மையை சித்தரிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து உத்திராபதீஸ்வரருக்கு தீபாராதனையும் அமுது படையிலும் நடைபெற்றது. சிவாச்சாரியார்களிடம் மண்டியிட்டவாறு மடிப்பிச்சையாக மூலிகை உருண்டையை பெண்கள் பெற்றுக்கொண்டனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள மணப்பறவை கிராமத்திலும் சிறுதொண்ட நாயனார் பிள்ளைக்கறி சமைத்ததை நினைவு கூறும் அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மாவிளக்கு ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவில் வளாகத்தில் சமைக்கப்பட்ட உணவை சிவனடியார்களுக்கு வழங்கிய பின்னர் பொதுமக்களும் ஆலய நிர்வாகிகளுக்கும் வழங்கினர். திருச்செங்காட்டாங்குடியில் மரபு வழியில் இங்கே அமுதுபடையில் நடக்க இருக்குது. இந்த வருஷம் 100வது வருஷமாக செய்கிறாங்க. அது பல தலைமுறையாக அது நடந்துகிட்டு இருக்கு, தொண்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இங்கே இந்த அமுதுபடையில் இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா, பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்தா நிறைய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வாலை சாமுண்டீஸ்வரி கோவிலில் நடைபெற்ற சித்திரை அமாவாசை வழிபாட்டில் பெண்கள் 1008 பால் குடங்களை எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். முதுகில் அலகு குத்தி கொண்டு தானி, மகிழுந்து, சுமையுந்து, பளுதூக்கி எந்திரம் ஆகியவற்றை பக்தர்கள் இழுத்து சென்றனர். வாலாஜா அருகே மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சித்திரை மாத விழாவில் அலகு குத்தி கொண்ட பக்தர்கள் பளுதூக்கி எந்திரத்தில் அந்தரத்தில் தொங்கியவாறு சென்று அம்மன் சிலைக்கு மாலையிட்டனர். கடலூர் மாவட்டம் ஓட்டேரியில் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலில் அமாவாசை பூசைகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் பூசாரி கத்திமேல் நடந்து சென்று அருளாசி வழங்கினார். கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தில் மழை வேண்டி பொட்டு மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பாட்டு பாடியும் கும்மியடித்தவாறும் பெண்கள் தீர்த்த குடங்களை எடுத்துச் சென்றனர். நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழாவுக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கோவிலூர் அருகே உள்ள வில்லிவலம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.